தமிழ்நாட்டோட கடன் 10,00,000 கோடி அப்படின்றத கடைக்கோடி மக்களுக்கும் கூட முதல்வர் விஜய் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட எங்கள் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம், அழுத்தம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு இலவசம் வேண்டாம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. ஏழை மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த பணக்கார மக்கள் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம், ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டோம், ஒவ்வொரு வார்த்தையாக பேசி நோகடிச்சு எப்போ கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க, எப்போ 4,000 ரூபா பணத்தை கொடுப்பீங்க, எப்போ 2,500 கொடுப்பீங்க, நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு வன்மத்தை ஏன் கக்குறீங்க? முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவியாக இருப்போம், நல்லதை எடுத்து சொல்லுவோம். நீங்கள் படிக்காதவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம், இலவசமே வேண்டாம், நாங்கள் இலவசத்தை தவிர்க்கிறோம் அப்படின்னு ஏழை மக்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்து போச்சு? எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. ப்ளீஸ் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. எது உண்மையோ அதை புரிஞ்சுக்கிடுங்க, நிதானமாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முடிஞ்ச அளவு நல்ல விஷயங்களை பரப்புங்க, எல்லாருக்கும் உபத்திரம் கொடுக்காதீங்க. யாரையும் மனசுக்கு யாருக்க மனசுக்கு ஆறுதலாக இருங்க. அதை விட்டுட்டு எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுறபடியான செயலை செய்யாதீங்க.